முதல் செய்தி மதுரை மாவட்டம் பேரையூர் தும்மநாயக்கன்பட்டி ஒரு 100 ஆண்டு பழமையான விநாயகர் கோவிலும் கருப்பண்ணசுவாமி கோவிலும் இருக்கு. அது ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடம். 2.41 ஏக்கர் சென்ட்ல புனரமைப்பு செய்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு இஸ்லாமியர் வழக்கு தொடர்ந்து இந்த கோவில் புனரமைப்பு பணி தொடரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவங்க மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் கோர்ட்டை அணுகி இதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் அனுமதி கொடுத்து அனுமதியோடு பாதுகாப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம். ஆனாலும் அங்கே ஒரு 55லேருந்து 60 இஸ்லாமிய குடும்பம் இருக்கிறது. அவர்கள் இந்த இடத்துல நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் பண்ணக்கூடாது, கோயிலையே நீங்கள் வேற இடத்துல கொண்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்களை அவங்க தொடர்றாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க செய்தியை பத்தி சொல்லும்போது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே வார்த்தை தான் News7 நியூஸ்லயும் வந்திருக்கிறது. அதே வார்த்தை தான் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்லயும் வந்திருக்கு. அந்த வார்த்தை திருத்தப்பட வேண்டும். அதான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் செய்திக்கு போறேன். அறநிலையத்துறைக்கு சொந்தமான என்று சொல்லக்கூடிய வார்த்தையே தவறு. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு The temple under HRMC கண்ட்ரோல் என்று சொல்லியிருக்கிறது. ஆக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூட ஓரளவு பரவாயில்ல. சொந்தமான என்பது சொல்லக்கூட முடியாது. சரியான வார்த்தை என்னன்னா அறநிலையத்துறை மேற்பார்வையிடுகிற, அதுதான் சரியான வார்த்தை. இட் இஸ் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் HRMC டிபார்ட்மெண்ட். நோ டெம்பிள் த சோ கால்டு டெம்பிள் அறநிலையத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய அல்லது சொந்தமான கட்டுப்பாட்டில் என்று சொல்லக்கூடிய அத்தனை கோயில்களுமே அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் கணக்கு பார்க்கப்படுகின்ற கோயில்கள், அப்படிதான் சொல்லணும். எக்ஸாக்ட்லி. தவறாக அந்த ஒரு கருத்துருவாக்கம் தொடர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே ஒரு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அப்படியே பேசுகிறார் நினைக்கிறார் அறநிலையத்துறை. அப்ப செய்திக்கு வருவோம். அறநிலையத்துறைக்கு சொந்தமானதுனே வச்சுக்கலாம். அப்ப இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான என்று நீங்க சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட கோயிலேயே புனரமைப்பு பணிகளை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பெடுப்பது? அறநிலையத்துறை தானே. இப்ப உங்களுக்கு சொந்தமான என்று நீங்க சொல்றீங்க, அதுல ஒரு வேலை நடக்கல, நானா அதுக்காக இது பண்ண முடியும்? ஆனா பாருங்க, அங்க உள்ள பொதுமக்கள் முனைந்து போராடி கொண்டிருக்கிறார். இது அறநிலையத்துறையுடைய நிலை. இவங்க வேணுங்கிற போது சொந்தமான அண்டர் அவர் கண்ட்ரோல் என்று அவங்க பேசுவாங்க. பிரச்சனை வரும்போது பொதுமக்கள், இந்துக்கள், பக்தர்களை பார்த்துக்கோ, பேசாம வேடிக்கை பார்க்கும். இன்னும் சொல்ல போனா திருப்பரங்குன்றத்துல எதிராகவே போய் மேல்முறையீடு பண்ணுவேன்னு சொல்லி போகுதான். அந்த அளவுக்கு அறநிலையத்துறை கோயில்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதுக்காக நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் சொன்ன வந்தேன். இப்ப பாருங்க, இந்த செய்திக்கு வருவோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில், அந்த கோயிலை புனரமைக்க போகிறார்கள். அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழி, கோயிலை ஒட்டி ஒரு வழி இருக்கு, பாதை வழியாக அடுத்த ஒரு சின்ன ஊர் குடியிருப்பு. அந்த குடியிருப்புல முஸ்லீம்கள் ஒரு 50 குடும்பம் இருக்கு. இவ்வளவுதான் விஷயமே. இப்ப என்ன சொல்றான், நீ புனரமைப்பு இடிச்சலா கட்டாத, புனரமைப்பு பண்ணாத, கும்பாபிஷேகம் பண்ணாத, கோயிலை எடுத்து வேற இடத்துக்கு போயிடு. ஏன்னா இந்த கோயிலை விட்டு மாதிரி ரோட்ல போனா எங்க குடியிருப்பு வருது. அப்போ நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு இடத்துல முஸ்லீம்கள் குடியிருந்தால் அந்த குடியிருக்கக்கூடிய பகுதியை ஒட்டியவாரோ அது போகக்கூடிய வழியிலேயோ கோயில் இருந்தா அந்த கோயில் இருக்கக்கூடாது. அப்படி என்ன நியாயம்? திட்டமிட்டு 100 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்கிறாங்க. 100 ஆண்டுகள் பழமையாக அந்த முஸ்லீம் குடியிருப்பாங்களா தெரியல. அங்க ஊர் மக்களை கேட்கணும். திட்டமிட்டு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியில சின்ன ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி இப்ப அந்த கோயிலே ஒண்ட பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டுதான் சொல்லுவாங்க. ஒரு ஒட்டகம் பாலைவனத்துல டென்ட் போட்டிருந்தாங்க. டென்ட்டுக்குள்ள ஒட்டகம் குளிருது ராத்திரி, நான் மூக்க மட்டும் நீட்டிக்கிறேன், அப்புறம் மெதுவான முதுகு குளிருது, முதுகு நுழைச்சிக்கிறேன், அப்புறம் உள்ள இருக்க எல்லாத்தையும் துரத்திட்டு அதுவே டென்ட்டுக்குள்ள உட்காந்துச்சான். அதே போல இந்த ஒட்டகங்கள் கோயிலை ஆக்கிரமிப்பதற்காக முதல்ல பக்கத்துல ஒரு சின்ன குடியிருப்பு, அப்புறம் ஒரு 10 வருஷத்துல வதவதான்னு வந்துருமே ஜனத்தொகை பெருக்கம். இப்ப இந்த இடம் நாங்க பக்கத்துல இங்க இடம் இருக்கு, நீங்க கோயிலை வேணா காலி பண்ணிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வருகின்றது என்று சொன்னால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு தமிழக அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நம்ம என்ன பண்ணாலும் நம்முடைய தமிழக அரசு ஒன்றும் பண்ணாது. இப்ப சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்றத்தையே பார்ப்போம். திருப்பரங்குன்றத்துல ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்துட்டார். சட்டப்படி அந்த மலை முழுக்குமே முருகன் கோயிலுக்கு சொந்தம், மலையே சிவனுடைய வடிவம் என்று ஏற்கனவே பிரிவியூ கவுன்சிலே சொன்ன தீர்ப்பு அடிப்படையில் தான் திருப்பி அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் முன்பு தீர்ப்பு வந்தது. அதே அடிப்படையில தான் திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் சொல்றாரு. புதுசா இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் எதுவும் வரல. லண்டன் பிரிவியூ கவுன்சில்ல சுதந்திரக்கு முன்பு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு.
அப்ப சட்டத்தின்படி தன்னுடைய கடமை நிறைவேற்ற வேண்டிய அந்த காவல்துறையோ இந்து சமய அறநிலைத்துறையோ செய்யாத போது 144 போட்டதே வந்து சட்டவிரோதம். அப்ப சட்டவிரோதமாக காவல்துறை இருக்கிறது, HRMC இருந்திருக்கிறது. சட்டப்படி தார்மீக உரிமை இந்துக்கள் இருந்தாலும் கூட சமூக அமைதியை காப்பாற்றுவதற்காக தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்து பொதுமக்கள். இது அங்க நம்ம பார்த்தோம். இங்கே இதே நிலைமை. சட்டப்படி கோர்ட் வந்து சொல்லியாச்சு, நீங்க போய் புனரமைத்துக் கொள்ளலாம், தெளிவா கொடுத்திருக்காங்க. போலீஸ் காவல்துறை இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக புனரமைப்பதற்கான எல்லா ஒத்துழைப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொடுக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தடை கோரி வழக்கு போடுறாரு, அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுது. அதுக்கு முகாந்திரமே இல்லை, தள்ளுபடி பண்ணுது. அப்ப இத்தனை நடந்த பிறகு கூட 50 பேர் சேர்ந்து நாங்க உட்கார்ந்தோம்னா எங்களால் தடுக்க முடியும், நாங்க கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க மாட்டோம், சட்டத்தை மதிக்க மாட்டோம் என்று விடாப்படியா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இந்துக்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சட்டத்தை மதிக்காத ஒரு கூட்டமாக இந்த துலுக்கமாறு இருக்கிறார்கள். நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, மலேசியால ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். மலேசியாவில் நீங்க வந்து குப்பையெல்லாம் போட்டீங்க, ரோட்ல போட்டீங்கன்னா எவ்வளவு தண்டனை தெரியும், கேட்டு பாருங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பொது வெளியில வந்து நீங்க எச்சத்தை போடுறதோ குப்பை போடுறதோ எதுவும் பண்ண முடியாது. அதே போல நோ பார்க்கிங்ல அதை வண்டி நிறுத்தீங்கன்னா முடிஞ்சது கதை. நீங்க வண்டியை வேற புது வண்டி தான் வாங்கணும், அந்த அளவுக்கு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆனா இதே மலேசியால, இது மலேசியால ரூல், இதே மலேசியால வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்துல நோ பார்க்கிங் போர்டுக்கு நேரா வந்து வண்டியை நிறுத்திட்டு போனா முஸ்லீம், அவங்களுக்கு அந்த ரூல் அப்ளை ஆகாது. மசூதி இருக்க தெருவில் மட்டும். அப்ப நீ வேற தெருவில் வந்து இதே போல நோ பார்க்கிங் அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிந்து நிறுத்தினாலோ உன்னை தூக்கிட்டு போயிடுவான். அப்ப சட்டத்தை மதிப்பது எங்கள் கடமை அல்ல என்று நினைக்கக்கூடிய மனப்பான்மை மலேசியாவிலிருந்து ஆரம்பித்து நம்ம ஊர் வரைக்கும் எல்லா ஊர்லயும் முஸ்லிம்களுக்கு பொதுவான ஒரு மனப்பான்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது அந்தந்த ஊரில் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு உலகம் முழுக்க மனப்பான்மை வருகிறாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க, இப்ப சமீப காலத்துல இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மலேசியாவில் அதிகரிச்சிருக்குன்னு அவரு சொன்னார். ரொம்ப வருஷமா இருக்காரு அவர். ஆகவே இந்த மனப்பான்மை ஒவ்வொரு ஊரா இப்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நல்ல விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுதோ இல்லையோ, இன்டர்நெட்லாம் வந்ததுனால அந்த ஊர் அப்படி பண்ண நாமளும் அப்படி பண்ணலாம். இதுக்கு மலேசியாவில் ரொம்ப கட்டுக்கோப்பான சட்ட விதிமுறைகள் கடைபிடிக்கூடிய நாடு என்ற ஒரு பெயர் பொது வெளியில. அங்கேயே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்று சமீபத்துல சில வருடங்களாக என்று சொன்னார். இது உங்களுமே தொடர்ந்து ஸ்ட்ரீட்ல சொல்லிட்டு இருக்கோம். லிட்டில் மவுண்ட்ல எல்லாம் சண்டே அன்னைக்கு பார்த்தோம்னா அங்க போகக்கூடிய வழியில பாலம், சைதாப்பேட்டை பாலம் முழுக்க அந்த வண்டிகள் தானே நிறைஞ்சிருக்கும். டிராபிக் ரூல்ஸ் வயலேஷன், இந்த போலீஸ் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டார், கமிஷனர் ஒன்னும் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஆகவே சிறுபான்மை என்கின்ற ஒரு கவசம் வந்து விட்டால் சட்டத்தை நாங்கள் மீறலாம் என்கின்ற ஒரு மனப்பான்மையை இந்த ஈகோ சிஸ்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது முதல்ல மாற்றப்பட வேண்டும், நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம். ரெண்டாவது பாருங்க, இப்ப இந்த இதே போல ஒரு பேட்டர்ன், ஒரே மாதிரியான ஒரு இதே போல செயல்முறை எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ கோயிலுக்கு பக்கத்துல ஒரு இடத்த வாங்குவாங்க, அந்த இடத்த உடனே நீ இடிச்சு கட்டக்கூடாது, கோயிலுக்கு தாண்டி போகக்கூடாது இப்படி சொல்லுவாங்க. கோயிலுக்குரிய தெருவில் வந்து ஒரே ஒரு முஸ்லீம் வாடகைக்கு வீட்டுக்கு வருவாரு, கோயில் திருவிழா போகக்கூடாது, தேர் திருவிழா போகக்கூடாது. எல்லா ஊர்ல தான் நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப இந்த சேம் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ். அதனால ஹிந்துக்கள் விழிப்போட இருக்கணும். கோவிலை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுவாங்க, எந்த முஸ்லிம் வீடு கடை வாடகை இது வந்தாலே நமக்கு ஆபத்து. அந்த விழிப்புணர்வு ஹிந்துக்களுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏன்னா சேம் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ். நம்ம ஏற்கனவே பல முறை பல வகையான ஜிகாத் பத்தி பேசியிருக்கோம். லவ் ஜிகாத்து, லேண்ட் ஜிகாத்து எல்லாம் பேசியிருக்கோம். இது வகையான லேண்ட் ஜிகாத் தான். இது வந்து ஹோலி லேண்ட் ஜிகாத், டெம்பிள் ஜிகாத்து கூட சொல்லலாம். டெம்பிள்களை எப்படி வந்து ஆக்கிரமித்து அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது, அப்படி ஒரு புதிய ஒரு ஜிகாத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ஊர் ஹிந்துக்களை விழிப்போடு இருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றிகள், பாராட்டுதல்கள், வணக்கங்கள். தொடர்ந்து நமக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம் என்று உறுதியோடு முனைப்போடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.